எக்ஸலில் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் டிஓ கொடுத்தோன்னா ஒரு சின்ன வார்னிங் வரும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ நம்மளுக்கு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டாவை என்ட்ரி பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக டேட்டா என்ட்ரி ஃபார்ம் யூஸ் பண்ணி டேட்டாவை ஈஸியாக என்டர் பண்ணிக்கலாம்.